அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நிலை, நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் நம்மளுக்கு மார்க்கத்துக்கு பேர் என்னன்னு சொன்னாக்கா இஸ்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம ஏற்றிக்கிட்டோம். வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ, நம்ம பிறந்தனால ஒரு முஸ்லீமோட குடும்பத்தில் நம்ம பிறந்தனால, நம்ம தாய் தகப்பனார் முஸ்லீம்களாக இருக்கிறனால நம்மளுக்கு அது எதுவுமே ஒரு சாய்ஸ் இல்லாமல் சொன்னாக்கா, சாய்ஸ்க்கு என்ன பேச சொல்லுங்க, சந்தர்ப்பம், நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காதனால, நம்மளுக்கு ஒரு இது நிறைய வராதனால, தாய் தகப்பன் என்ன மார்க்கத்தில் இருந்தாங்களோ அதே மார்க்கத்தில் நம்மளும் வந்துட்டோம். இஸ்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம இறங்கிட்டோம், அதிலே நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். அது இருக்க போது நம்ம ஒரு முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டாக்கா அதோட நிலைகள் என்ன? முஸ்லீம்னு சொன்னாக்கா, இஸ்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டாக்கா அதோட மார்க்கத்தோட அடிப்படை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் எவ்வளோ மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவாலேருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நபியோட கடைசி நபி வரைக்கும் மார்க்கத்தை இறக்கிக்கிட்டே இருந்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு நபி ஒரு காலத்தில் ஒரு நிலையில் ஒரு நபிக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வந்தாங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு நபி இடத்துலேருந்து ஒரு மார்க்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லா மார்க்கமும் ஒரே மார்க்கம்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வோட மார்க்கம்னு சொல்லி. வந்த மனிதர்கள் அது அவங்களோட தக்க அந்த நிலையில் அவங்க அப்படி அந்த மார்க்கத்தை வேறு திசையில் அது மாற்றிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கிட்ட வரப்போது நம்ம உம்மத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நிலைக்கு நம்மளுக்கு நசீபாக்கி வச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த மார்க்கத்தில் நம்மளை பிறக்க வச்சா, அந்த மார்க்கத்திலே நம்மளுக்கு இருக்க வைக்கிறான், அந்த மார்க்கத்தில் எத்தனையோ பேரை இறக்கவும் வச்சுட்டான். ஆனால் இருக்கக்கூடிய நம்மளோட நிலை இருக்கக்கூடியது இந்த இஸ்லாம்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கம், இதோட அடிப்படை என்ன? இதுக்கு ஆழ்ந்து போய் கீழே போய் நல்ல ஒரு நிலைக்கு நம்ம ஒரு சிந்தனைக்கு நம்ம வந்தாக்கா நம்மளுக்கு இந்த மார்க்கத்தோட அடிப்படை நோக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் எது சொல்லியிருக்கிறான், எது செய்ய சொல்கிறான்? முதல்ல கூட இந்த டாபிக் தான் நம்ம பேசணும். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன ஆக்கி வச்சிருக்கிறான்? 3 விஷயத்தை நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மறைமுகமாக சொல்லாமலேயே காட்டாமலேயே வெளித்தோட்டத்தில் காட்டாமலேயே நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டியிருக்கிறான், அழகான முறையில் சொல்லியிருக்கிறான். ஆனால் மனிதர்களாக நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னா ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானமோட நிலையில நம்ம வந்துடணும். ஞானத்தை நம்ம தேடி வரும்போது இந்த நிலைக்கு என்ன நிலைன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு புரிகிற தன்மை நம்மளுக்கு வந்துடும். ஞானத்தை அறியணும்னு சொன்னாக்கா, ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, ஞானத்திலே ஐக்கியம் ஆகணும்னு சொன்னாக்கா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். குர்ஆன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறைக்கப்பட்ட ஒரு கிதாப்னு சொல்கிறான் அல்லாஹ். குர்ஆன்னு சொல்கிறான், அதுக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கிதாப்னு சொல்கிறான். அது சுத்தமாகப்பட்டவர்கள் தான் அந்த குர்ஆனை தொட முடியும்னு வச்சுட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யோசிக்க வேண்டிய விஷயம். குர்ஆன் நீங்களும் வச்சுருக்கீங்க வீட்டில், நானும் வச்சுருக்கிறேன் வீட்டில், இவரும் வச்சுருக்கிறார், அவரும் வச்சுருக்காரு, எல்லாரும் படிக்கிறாங்க. இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குர்ஆன் சின்ன பிள்ளைலேருந்து ஓத சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் என்ன சொல்கிறான்ல, அது ஒரு மறைக்கப்பட்ட கிரந்தம். சூரத்துல் வாக்கியால அது வருது. 78வது ஆயத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது மறைக்கப்பட்ட ஒரு கிரந்தம். நான் சொல்லல, குர்ஆனே சொந்தமாக சொல்லுது. அது தொடர்றவர்கள் சுத்தமாக்கப்பட்டவர்கள் நீங்கன்றாக்கா அதை அவங்களை சுத்தமாக்குறவன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கணும். அப்போதான் அவங்க சுத்தமாக்கப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அவங்க வர முடியும். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இறக்கி வச்சிருக்கிறாங்க. நம்மளால நம்ம வரல இந்த மார்க்கத்தில், ஆனால் அல்லாஹ் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறான். உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவாலேருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சுட்டான். ஒரே மார்க்கம் தான் இறக்கி வச்சான். ஆனால் மனிதன் அவனுக்கு தனக்குத்தானே அவனோட சுயநலத்துக்கும் அவனோட நிலைக்கும் அவன் அந்த விஞ்ஞானத்தை அவன் அறியாமலே, அல்லாவோட அந்த விஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அவன் அறியாமலேயே அவனுக்குன்னு ஒரு நிலையை அவன் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டான்.
ஹிந்துவை ஆகிக்கிட்டான், கிறிஸ்டனை மாறிக்கிட்டான். அவங்களோட சுவரணத்துக்கு அவங்களோட நிலைக்கு அந்த டைமில் அந்த நேரத்தில் அவங்க நடத்திக்கிட்டாங்க. ஒரு மார்க்கத்தை வச்சுக்கிட்டாங்க. நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்யலை. இந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய நம்மள அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஷுக்கூர் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, நம்மளோட கருவிலேருந்து நம்மளோட தகப்பனாரோட ரத்தத்துலேருந்து நம்ம ஒரு கருவாக வந்து நம்ம தாயாரோட வயிற்றில் நம்ம வந்து சேர்ந்து இருக்கிற நேரத்துக்கு வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட பெற்றோர்களை இஸ்லாமுடைய பெற்றோர்களை ஆக்கி விட்டு நிக்காஹ் செஞ்ச பெற்றோர்களை நம்மளை செஞ்சு நம்மளை அந்த வகையில் அந்த வம்சத்துலேருந்து நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருவாவோட ஆழத்துலேருந்து அருவாவோட நிலையில் அருவாவோட ஆழத்துலேருந்து நம்மளை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லீமோட பெற்றோர்களோட வயிற்றில் நம்மளை பிறக்க வச்சுட்டாங்க. அது அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான். இது யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா பாபா? யோசிக்கிறீங்களா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. எப்படியாப்பட்ட ஒரு நிலை நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லா கட்டும் லேசான மனிதர்களாக நம்பலாம். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நிலையிலேருந்து வந்து ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பாதையில் நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு இந்த பாதையில் கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படியாப்பட்ட ஒரு பாதை? இது ஒரு பெரிய ஒரு ஞாபகத்தை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தது, ஒரு பரிசு. இது சும்மா எல்லாருக்கும் இல்லை, இது சும்மா ஒரு முஸ்லீமுக்கு மட்டும் தொட்டு பார்க்க வேண்டிய விஷயம். மூமினுக்கு வராதிங்க, முத்தகீனுக்கு வராதிங்க, முஸ்லீமுக்கு மட்டும் தொட்டு பாருங்க. யார் யார் முஸ்லீமோட மார்க்கத்தோட குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அத்தனையும் பேரும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்கூர் ஆக்கப்பட்டது ஒரு பெரிய ஞாபகத்தில் பிறந்திருக்கிற பிள்ளை. அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? அவனோட பாசத்தை பார்த்தீங்கன்னா அவனோட ஷுக்கூரை நம்ம அதா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பத்தாது. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? என்ன செஞ்சுருக்கான்? நம்ம அதுக்கு மேலே நம்மளை பிறக்கிறதுக்கு முன்னுக்கே நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு அந்த பிள்ளை நம்மளுக்கு இப்போ இந்த குடும்பத்தில் பிறந்திருக்க உமர் மாரூஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைய இஸ்லாமில் மட்டும் பிறக்க வைக்கல. அந்த பிள்ளைய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் வரக்கூடிய இந்த தரீகாவோட பாதையில் வந்து அல்லாஹ்வை ஞானத்தை அறியக்கூடிய பெற்றோர்களோட வயிற்றுலேயே அந்த பிள்ளையை பிறக்க வச்சிருக்கிறான். அந்த பிள்ளை வலி சிப்பத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணீங்க. சொந்தமாக எப்படின்னா 3 விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைப்பிடிச்சாங்க அவங்க வாழ்க்கையில். 3 விஷயத்தில் மட்டும் தினைக்கும் அவங்க நின்னாங்க. 4வது விஷயத்தில் அவங்க அடைஞ்சு காட்டிட்டாங்க. என்னன்னு சொன்னாக்கா, எந்த ஒரு பொருளையும் சரி, எந்த ஒரு மனுஷனும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த லேபல் என்ன சொல்றாங்க, அச்சு அடிக்கிற மாதிரி ஒரு லேபல் பண்ணல. லேபல்னா தெரியுமா என்னன்னு? முத்திரை குத்துற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் எந்த பொருளையும். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபாடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஞானத்தில் இது ஞானம் கொண்டு தான் இது புரிய முடியும். ரசூலுல்லாஹோட வாழ்க்கை முத்திரை கொடுக்கல எதுவுமே. 2வது, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு மனுஷனும் சரி ஒரு விஷயத்திலையும் சரி ஒரு முடிவு அவங்க பண்ணி முடிக்கல. ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுக்கவே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் எதுவும் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி கூட அவங்க முடிக்க வைக்கல. கன்க்ளூஷன் ஆக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டு. 4வது நிலையில் என்ன செஞ்சாங்க? இன்சானா நின்று அவங்க அப்படியே அந்த ரஹ்மான் அந்த அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த லவ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க வெளிப்பாடி ஆக்கிட்டாங்க. ஆனதுனால என்னாச்சு? இன்னைக்கு இஸ்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துருச்சு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். தைஃபோட ஊரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பணும். இந்த கதையை நான் வந்து முன்கூட்டியாக சொல்லும் போது வேறு வகையில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அது வந்து சொல்ல போது அதில் வந்து அந்த அன்பு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இன்றைய தினத்தில் அதோட ஞானம் என்னான்னு கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். இது கொஞ்சம் போதும், ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்கு. ரொம்ப தைஃபோட ஊரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போசம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே? தெரிஞ்சது தானே? வரலாறு. இந்த வரலாறு மட்டும் நம்ம தொட்டு பார்க்கணும்னு சொன்னாக்கா, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைஃப்க்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான்னு சொன்னாக்கா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி. அவங்களுக்குன்னு செல்லக்கூடிய ஒரு சில பவர் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கணுமா இருக்காதா? இருக்கணும். என்ன அங்கே நடக்க போகுது, என்ன அங்கே நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமலே இருக்குது. தெரிஞ்சிருந்தோம் அவங்களும் போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் விட்டுடுவோம், அதை பற்றி நினைக்க வேணாம். நம்ம அந்த கதைக்கு வரல. அடிப்படை நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா,
அவங்களும் அங்கே போனாங்க, இஸ்லாமில் வர சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி இஸ்லாமில் வாங்கன்னு சொல்லி அவங்களும் கூப்பிட்டாங்க. அவங்களும் வியாபாரம் வரல, நீ பைத்தியக்காரன்னு சொல்லி அவங்கள கல்லால் அடித்து துரத்தி அடிச்சிட்டாங்க. இப்போ தான் ஞானம் பிறக்குது. இங்கே தான் ஞானம் பார்க்கணும். இந்த இடத்துல தான் அடித்து போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மாவாக போனாங்க. அப்படி போகும்போது கல்லடி வாங்கி தலையில் அந்த உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தமாக ஆயுதம் நடந்து போனாங்க. அவங்களோட சரித்திரம் சொல்லுது, அவங்களோட சப்பாத்து ரத்தத்தில் அப்படியே சோக்குன்னு சொல்கிறாங்க, நலிஞ்சி அவங்க ரத்தமே அந்த சப்பாத்தில் நலிஞ்சு போயிட்டு அப்படியே. எப்படியாப்பட்ட ரத்தம் வெளியாயிருக்கும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரத்தம் வெளியே ஆகிக்கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆஜராயிட்டாங்க. உடனே சரித்திரம் சொல்லுது, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வானத்தில் இந்த 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 வானம் இல்லை, அது என்ன சொல்கிறது, மவுண்டன் கனவோ சொல்கிறது, இந்த மலையில் இந்த மலைக்கு தெரியும், இந்த மலைக்கு இருக்குது, இந்த மலைக்கு இந்த மலையில் இந்த மலைக்கு இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 மலைக்கும் சொல்லி இந்த 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 மலையை 2ஐயும் சேர்த்து அந்த ஊரையே ஜஹன்னமாக்கி முடிச்சிடணும், கொல்லி முடிச்சிடணும்னு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, இந்த 3 விஷயத்தை வெளியாகணும். என்ன சொன்னாங்க, சும்மா ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொன்னாங்க, வேண்டாம் அது செஞ்சிடாது, ஒரு காலம் வரும் துவா கேந்துனாங்க, எல்லாம் அவங்களுக்கு இஸ்லாத்தில் நீ கொண்டு வா. துவா ஏந்தி துவா கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் அவங்க கபூல் ஆக்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி அந்த ஊர் முஸ்லீம் நாடாக மாறி ரொம்ப காயமாக ரொம்ப நல்லா நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, மஜ்லிஸில் என்ன நினைப்பீங்க, சாதாரண பாமர மக்களாக இருந்தாக்கா எல்லா மக்களும் அது என்ன நினைப்பீங்க, இதில் அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபர் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் என்ன, எப்படி சபர் பண்ணாங்களே, எப்படி நடந்துட்டாங்களே, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசில் அவங்க மேலே பாசம் வந்துருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தரிகாவாசிங்க என்ன பண்ணுறாங்க, சூஃபியாக்கள் என்ன செய்கிறாங்க, கலிஃபாக்கள் என்ன செய்கிறாங்க, அதில் என்ன ஞானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கெல்லாம் காட்டினாங்கன்னு சொல்லி வெளிப்பாடு கொண்டு வர்றாங்க. அது வெளிப்பாடில் கொண்டு வரப்போது தான் நம்மளோட நெருக்கம் அல்லாஹ் கிட்ட ஒன்றும் நெருங்கி போகுது. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக ஒன்றும் வரக்கூடிய, ஏன்னா நம்மளுக்கு எப்போ அதோட ஞானம் தெரிஞ்சாங்க. என்ன வெளியாக்கினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செஞ்சாங்க, முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு அவங்களுக்கு தெரியும், நான் அடிதான் வாங்க போகிறேங்கன்னு சொல்லி. அதுக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்கன்னா அதை ஏதாவது முத்திரை கொடுத்துனாங்களா, லேபிள் பண்ணாங்களா, இவங்கெல்லாம் சரியாக சொன்னாங்களா ரசூலுல்லாஹ் செய்யல. அவங்களுக்கு தெரிஞ்சு இருந்து கூட அந்த லேபிளிங் அவங்க செய்யல. அவங்க ஞானத்துக்கு சும்மா இல்லை, அவங்களோட ஹலிஃபாக்களில் உமர் ஹத்தாபே இந்த மெம்பரில் நின்று அங்கே ஒருத்தவனுக்கு இது என்ன அது ஸ்பேர் என்ன சொல்கிறது பாய், ஈடியை அடிக்க போகிறான், ஜாக்கிரதை இங்கே சத்தம் கொடுக்குறாங்க, அங்கே சஹாபாக்கு கேட்குது, காப்பாற்றுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஞானம் உள்ள அவங்களோட கலிஃபாவுக்கு இருந்துச்சுன்னாக்கா நபியை பெற்ற நபி முஸ்தபா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாப்பட்ட ஒரு பவர் இருக்கும் அவங்களுக்கு தெரியாதா. தெரிஞ்சோ என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு முத்திரை குத்துலாங்க, நாங்கள் இவங்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லுங்க. போனாங்களா, போய் அவங்க அடி வாங்கினாங்களே, அந்த ஆண்கிட்ட போய் இஸ்லாமுக்கு வாங்க கூப்பிட்ட போது கூட எவனும் வரலையே. அடி கொடுத்து ரத்தமாக ஆக்கினாங்களே, அந்த நிலைக்கு வரப்போது அவங்க ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களா எங்கள் மனுஷங்க மேலே? கொடுக்கலையே. யாரையும் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்து நீ சரி இவங்க தண்டனை கொடுன்னு சொல்லவே இல்லையே. அல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போற நீங்க சொல்லுங்க சொன்னாக்க அந்த தண்டனை அவங்க கொடுக்கலையே. இது நியாயமா இல்லையா, ஞானமா இல்லையா, இது யோசிக்கக்கூடிய ஒரு ஞானமா இல்லையா அது நம்மளுக்கு? நான் சிராஜ் பாய் சரியா இல்லையா, யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? இது ஞானம், இதுதான் விஸ்டம். நம்ம சூஃபியாக்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வரும்போது இது சிந்தனைக்கு நம்ம வருது, யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு இது பண்ணல, ஒரு தீர்ப்பு கொடுக்கல அந்த மக்களுக்கு. அங்கே நின்று என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. துவா செய்கிற போது என்ன காட்டினாங்க, அவங்க எதுவும் ஒரு முடிவு எடுக்கலை. அந்த மக்கள் அவங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவங்க எந்த முடிவும் இவங்களுக்காக எடுக்கலை. என்ன செஞ்சாங்க, அவங்களுக்காக துவா செஞ்சு அவங்களுக்கு ஈமான் கொடுங்க கேட்டு முடிச்சுட்டாங்க. அதோடு அந்த அடியிலேயே அவங்க போயிட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டு
எப்படியாப்பட்ட ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 விஷயத்தை அவங்கள நம்ம நினைக்கும் போது நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன நம்மளுக்கு வருது? லவ் வருது. அப்படியாப்பட்ட ஒரு ரசூல் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்த அந்த ரசூலோட அந்த அந்த இஸ்லாமோட மார்க்கத்தில் நம்மளை பிறக்க வச்சிருக்கோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் சொல்லுங்கம்மா. அதுதான் நம்ம வாழ்க்கை. இது நம்ம தொழுகை போது நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சு நம்ம தொழுதாக்கா நம்ம அல்லாஹ் மேலே அல்லாஹ் கிட்ட தொழுவும் போது நம்மளோட தொழுகையில் என்ன இருக்கும்? பாசம் இருக்கும். அல்லாஹ் கிட்ட எவ்வளோ அல்லாஹ் நம்மளுக்கிட்ட இருக்கிறான்னு சொல்லி ஒரு நெருக்கத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? ஓகே, இது வரைக்கும் தான் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். என்னன்னா நம்ம அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இந்த ஞானம் வேணும்னு சொன்னால், இந்த ஞானத்தோட வழியில் நம்ம வரணும்னு சொன்னால், இந்த ஞானத்தை நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நெருங்கிடணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஆசான் வேணும். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னா, குர்ஆனை தொடர்றவர்கள் சுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் குர்ஆனை தொட முடியும்னு சொன்னாக்கா, அப்படின்னா அவங்கள சுத்தமாக்குறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும். இருந்தால் தான் அந்த அவன் சுத்தமாக்கப்பட முடியும் ஒருத்தர். நீங்களும் நானும் குர்ஆன் தான் படிக்கிறோம். ஆனால் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கிரந்தம், அது சுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் தொட முடியும்னா, அது மறைக்கப்பட்ட ஒரு கிரந்தம்னா அது எங்கே இருக்கு? அது எங்கே இருக்க முடியும்? ஏன் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கிதாப்னு வச்சிருக்கிறான்? வெளித்தோட்டத்தில் வெளியாக்கி வச்சிருக்கிறான் ஒரு கிதாபை நம்ம எல்லாரும் படிக்கிறோம். அதுதான் குர்ஆன்னு சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு விட்டு செல்ற சொத்து என்னன்னு சொன்னால், ஒன்று குர்ஆனு, ஒன்று ஹதீஸு. அப்புறம் குர்ஆனே சொல்லுது அது ஒரு மறைக்கப்பட்ட கிதாப். இந்த மறைக்கப்பட்ட கிதாபை தேடணும்னு சொன்னால், இந்த மறைக்கப்பட்ட கிதாபை நம்ம தொடணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஆசான் இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு குரு இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு ஷேக் இருக்கணும். அந்த ஷேக் இருந்தால் தான். ஏன்னு சொன்னால் இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கின ஒரு கிரந்தம். அந்த மாதிரி வெளியாக்கப்பட்ட ஒரு கிரந்தம், ஒரு குர்ஆன், அது அவங்களோட ஹலீஃபாக்கள் மூலியமாக தான் அதை வெளியாக்க முடியும். நம்ம எப்போ நம்மளோட நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம இந்த நிலைக்கு நம்ம எப்படியாப்பட்ட ஒரு நிலை நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னாக்கா நம்மளுக்கு இது தேடுறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு அந்த நிலை ஏற்பட முடியும். அப்போ தான் நம்ம ஒரு குருவை நாடி போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்து நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, நம்ம இந்த மாதிரி படிக்கணும், நம்ம இந்த மாதிரி நெருங்கணும்னு சொல்லி வர்றவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் உண்மையிலே வர்றாங்களோ அவங்களுக்கு திறந்து காட்டுறான் இந்த குர்ஆன் எங்கே. அது எங்கேயும் இல்லை, வெளிப்படையாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த குர்ஆன் மறைக்கப்பட்டது நம்ம உள்ளத்தில் தான் இருக்கு. அது தேடி கொடுக்கறதும் அது வெளியாக்கி கொடுக்கறதும் ஒரு ஷேஃப். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு அன்பும் பாசம் தேவை. அந்த அன்பும் பாசம் நம்மகிட்ட அல்லாஹ் கிட்ட இருந்தாக்கா அல்லாஹ் திறந்து கொடுத்துரும்.